வெல்கம் டு லாரஸ் வண்டர்லேண்ட். நம்ம வந்து இன்னைக்கு பேபியோட 19th வீக் டெவலப்மெண்ட் பார்க்க போகிறோம். பேபியோட சைஸ் எப்படி இருக்கும், க்ரோத் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீக்கில் வந்து பேபியோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேங்கோ சைஸில் இருப்பாங்க. அவங்க வந்து 7 inches லென்த்தில் இருப்பாங்க. 8 ounces வந்து வெயிட்டில் இருப்பாங்க. அவங்களோட மேஜரான டெவலப்மெண்ட் வந்து வெர்னிக்ஸ் கேசியோசா. அது வந்து எதுக்குன்னா ஒரு ஒயிட்டான லேயர், அது வேக்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து பேபியோட ஸ்கின்னுக்கு வெளியில் டெவலப் ஆகும். அது மெயினாக வந்து ரிங்கிள்ஸ் எதுவும் வராமல், எந்த விதமான ஸ்கின் டேமேஜும் வராமல் பேபியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அது டெவலப் ஆகும். அது வந்து பேபி பிறந்ததுக்கப்புறமா சரியாயிரும். அது மட்டும் இல்லாமல் பேபியோட சென்சஸ் எல்லாம் ரொம்ப நல்லா டெவலப் ஆகிட்டே வருது. அவங்களோட டச், விஷன், ஹியரிங், அப்புறம் டேஸ்ட் பண்ணுறது, ஸ்மெல் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்களோட எபிலிட்டிஸ் எல்லாமே நல்லாவே டெவலப் ஆகிட்டே வருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட லெக் வந்து அவங்க ஆர்ம்ஸ்க்கு ப்ரொப்போர்ஷ்னலாக இருக்கும். அவங்க கால் வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அதனால அவங்களோட ஆர்ம்ஸ்க்கு இப்போ ப்ரொப்போர்ஷ்னலாக ஒரு அவங்க இனி பர்த் வரைக்கும் இதே ஸ்ட்ரக்சர்லேயே ஃபாலோ பண்ணுவாங்க. பேபியோட லெக்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக லாங்காக வளர்ந்துட்டுருக்கிறனால அவங்க நிறைய கிக் பண்ணுறதெல்லாம் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கும். நிறைய பேருக்கு வந்து இந்த டைமில் பேபியோட மூமெண்ட்ஸு, கிக்கு எல்லாமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பேபி வந்து அதிகமாக இந்த டைமில் மூவ் பண்ணுவாங்க. அதிகமாக நமக்கு அவங்களோட மூமெண்ட்ஸும் கவனிக்க முடியும். இன்னொரு மேஜரான டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெலனோசைட்ஸுங்கிற ஒரு பிக்மெண்ட் வந்து மெலானின் பிக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த டைமில் ஸ்கின்ல வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு மேஜரான டெவலப்மெண்ட் இந்த டைமில். அது மட்டும் இல்லாமல் பேபிக்கு வந்து இப்போ சவுண்ட் எல்லாமே நல்லா கேட்கும். சின்ன சின்ன சவுண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கேட்கும். அதனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த டைமில். ரொம்ப அதிர்ச்சியான சவுண்டு, ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி சவுண்டெல்லாம் இந்த டைமில் கேட்காதீங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாக, மைண்டுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி, குழந்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நிறைய சாங்ஸ், மியூசிக்ஸ் எல்லாம் கேட்குறதுல ஒரு தப்பும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நிறைய புக்ஸ் ரீட் பண்ணலாம். நீங்கள் குழந்தைக்கு பாட்டு பாடி காமிக்கலாம். நிறைய கதை பேசலாம். இதெல்லாமே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா பேபிக்கு வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க பிறந்ததுக்கப்புறம் கூட. அது மட்டும் இல்லாமல் கேரிங் மாம்ஸ்க்கு வந்து உள்ளங்கையில் வந்து ரெட்டிஷாக ஆக சான்ஸ் இருக்குது. அது வந்து ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்கிறனால தான் வந்து அந்த மாதிரி வருது. அது வந்து ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அது கொஞ்ச நாள்லேயே சரியாயிரும். நமக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, மனசளவுலேயும் சரி நிறையவே சேஞ்சஸ் இந்த டைமில் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய குழப்பங்கள் வரும். நிறைய ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க. முக்கியமாக வந்து இப்போவே குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் வாங்கலாம் அதெல்லாமே ஒரு சந்தோஷம்தான். பட் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகவே வேணாம். அதுதான் இந்த டைமில் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். நெக்ஸ்ட் வந்து நான் 20th வீக் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். அது வந்து நமக்கு ஏற்கனவே தெரியும். அதில் வந்து மேஜரான ஒரு ஸ்கேன் இருக்குது. மேஜரான வீக் அது. அந்த வீக் வீடியோ வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.